இதனால நம்ம பண்ண வேண்டியது ஒரு அட்வொகேட்டா என்ன பண்ணணும், ஒண்ணு இந்த கேஸ் நடத்தணும். அதுக்கு பேங்க்காரங்க தயாரா இல்ல. ஏன்னா கேஸ் நடத்தினா அவங்க வர மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் கேஸ் டிஸ்மிஸ் தான் ஆகும். அது இல்லைன்னா இந்த கேஸ் வந்து செல்லாது அப்படின்ற 3-4 காரணத்தை வச்சு வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்ல இங்க வாங்கின ஆப் ஒண்ணுக்காக பாருங்க, வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை போயிருக்கு. இப்ப வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்ல டிவிஷன் பெஞ்ச்ல கிடையாது, சிங்கிள் பெஞ்ச்ல போகணும். என்ன பண்ணணும், 482 டைரக்ஷன் சிஆர்பிசில பெட்டிஷன் போகணும். இந்த பெட்டிஷன் எது சம்பந்தப்பட்டதுன்னா, அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இங்க எஸ்ஓசி இல்ல, காசா ஆக்ஷன் இங்க கிடையாது. கடன் வாங்கினது என்னமோ தமிழ்நாட்டுல, கடன் கொடுத்த வங்கி வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. அதை வந்து ஆப்ல தான் கண்டுபிடிக்க முடியும், ஆபீஸே கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒன்னே அவங்க ஹெட் ஆபீஸ்ன்னு போட்டிருக்கிற இடத்துல வந்து கேஸ் போட்டிருக்கோம், இல்லைன்னா நாங்க வாங்கின இடத்துக்கு போட்டிருக்கோம். பட் ரெண்டுத்துலயுமே வந்து வரல. இந்த கல்கத்தா வந்து ஜூரிஸ்டிகேஷன்ல இல்லாத ஒரு இடம் அப்படின்றத சொல்லி ஜூரிஸ்டிகேஷன் வரல அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்ல. நிச்சயமா நாம வந்து கோர்ட்ல சம்மன் அமைச்சா பேங்க்கார வரப்போறது இல்லை. ஏன்னா இந்த ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 1 லட்சம் 1 லட்சத்து கேஸுக்கு அப்பீல் ஆகிறதுக்கு அந்த அட்வொகேட்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க வச்சிருக்கோம். அதனால அப்பீல் ஆக மாட்டா, அந்த கேஷ் ஆயிடும், அது வேற விஷயம். ஆனால் இதை வந்து ஒண்ணு நாங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. குறிப்பிட்ட கேஸ ஒரே நாள்ல ஒரு 40-50 போட்டு 250 கேஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்பாஸ் பெட்டிஷன், அதே போல வரிசையா நம்பர் பண்ணிடணும். அப்பதான் ஒரு நாளுக்குள்ள இதெல்லாம் வரும். சோ சில நேரத்தில் டேட் கூட தள்ளி போடலாம், அதுக்கு நம்ம டீம் பார்த்துப்பாங்க. சோ பிரச்சனை என்னன்னா, இந்த வாரண்ட் காலம்லாம் உட்காந்துட்டு இருக்குது. நம்ம டிஸ்மிஸ் ஆகணும்னு சொல்லி சில கேஸ் டிஸ்மிஸ் ஆக மாட்டேங்குது, ஒரு டிஸ்போஸ் ஆக மாட்டேங்குது. இந்த கேஸ்க்கு ஒரு முடிவு இல்லாம, ஏன்னா ஒரு கேஸ் ஒருத்தவங்க போடுறாங்க. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.